1000 குதிரை வீரர்களின் தலையை வெட்டிச் சாய்த்தான். வீரசேனா நகுலன் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு தன்னுடைய உடைவாளை தடைகளம் போல சுழல்கின்றான். அவன் உடைவாளை உடை தெரிந்து 4 பிறை சந்திர வடிவிலான முனைகளை கொண்ட அம்புகளை கொண்டு தடுக்கின்றான். நகுலனோ பின்னர் பீமனின் தேரில் ஏறி விடுகின்றான். அர்ஜுனன் அருகில் வந்த பொழுது நகுலன் அவரிடம் தயவு செய்து அந்த பாவப்பட்ட வீரசேஷனை கொன்றுவிடு என்று கோருகின்றான். அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி, கர்ணனின் மகனை நோக்கிச் செல்லுங்கள், நான் அவனை அவனுடைய தந்தையின் கண்முன்னே கொல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். யாருடைய உதவியும் இன்றி வீரசேனா அர்ஜுனனுக்கு சவாலாக பல்வேறு வகையான அம்புகளை எய்து போரிட்டான். அவன் அர்ஜுனனின் தோளில் 10 அம்புகளை பாய்ச்சி குத்தினான். கிருஷ்ணரை நோக்கியும் 10 அம்புகள் பாய்ந்தது. அர்ஜுனன் கடும் கோபத்துடன் வந்து கர்ணன் உள்ளிட்ட கௌரவர்களிடத்தில் உரக்க கத்தி, கர்ணா, மோசமான முறையில் என்னுடைய மகன்